Hi, hello everyone, this is Soumya from Bookfish channel. Today I am gonna share the Act 2 summary of Pygmalion play written by Bernard Shaw. ஸோ ஆல்ரெடி நான் ஆக்ட் 1 அண்ட் இதை பற்றின இன்ட்ரோஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஆக்ட் 2. ஸோ ஆக்ட் 2 வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஆக்ட் 1 முடிஞ்சு அவளை வந்து காரில் போக சொல்லி காசு கொடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலை 11 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஹிகின்ஸோட லெபார்ட்டரியில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹிகின்ஸும் பிக்கரிங்கும் பார்த்துட்டு இருக்குமோ என்ன பண்ணுறான்னா, லிசா வந்து உள்ளே வரா. உள்ளே வந்து அந்த டோர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. அப்போ ஹிகின்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி பார்க்கும்போது அவர் பார்த்துடுறாரு. என்னன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் வந்து ரொம்ப ஜென்டலாக பேசுகிற மாதிரி, ஒரு நல்லா பேசுகிற மாதிரி எனக்கு நீங்கள் கோச்சிங் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் ரோட்டில் பூ விற்கிறத விட ஒரு ஃப்ளார் ஷாப்பில் போய் வேலை பார்ப்பேன், அது எனக்கும் வந்து டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன், பட் நான் பே பண்ணுறது வந்து ஒரு லெசனுக்கு ஒரு ஷில்லிங் தான் என்னால் பே பண்ண முடியும். அக்கம் பக்கத்துலலாம் அவ்வளோதான் வாங்குறாங்களாம், ஃப்ரெண்ட்ஸுக்கே அவ்வளோதான் வாங்குறாங்களாம் அப்படின்லாம் சொல்கிறா. இவர் பிக்கரிங்கும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹிகின்ஸ் கிட்டே போயிட்டு, இதுதான் வந்து நீ யோசிக்கிறதுக்கு கரெக்டான டைம். நீ ப்ரீவியஸ் நைட் என்கிட்ட என்ன சொன்னேன், அவளுக்கு நீயே வந்து மணி கொடுத்து அவளை வந்து லெசனுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அவளே வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறா, பே பண்ணுறா. ஸோ அவளுக்கு நீ சொல்லிக் கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. வேர் ஹி சேஸ், I'll say you are the greatest teacher alive if you make that good. ஸோ உண்மையிலே இருக்க கிரேட்டஸ்ட் டீச்சர், உயிரோட இருக்க டீச்சர் நீ தான். ஸோ இதை ட்ரை பண்ணினா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிகின்ஸும் வந்து என்ன பண்ணுறாருன்னு ரொம்ப சந்தோஷமாக பெட் கட்டுறாரு. பாரு, நான் இன்னும் சீக்கிரத்தில் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹவுஸ் கீப்பர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் பியர்ஸ். ஸோ மிஸ்ஸஸ் பியர்ஸ் மேலே வந்து ஹிகின்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. அதே டைமில் வைஸ் வர்சா, ரெண்டு பேருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்குது. ஹிகின்ஸ் வந்து பியர்ஸ் என்ன சொன்னாலும் கவனிப்பார். ஸோ ஹிகின்ஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா, பியர்ஸ் கிட்ட போயிட்டு இவங்களை உள்ள லிசாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவள் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஷாப்பியாக டர்ட்டியாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்ற சொல்கிறாங்க. இவன் நான் ட்ரெஸ்ஸுக்கு எங்கே போவேன்னு கேட்கவும், நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, அந்த நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு உன்னை ரேப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபைனலாக ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. லிசா வந்து என்ன பண்ணுறான்னா, ஹிகின்ஸ் வீட்லேயே தங்கி அங்கேயே வந்து இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறா. ஸோ அவளை வந்து மிஸ்ஸஸ் பியர்ஸ் வந்து பாத் பண்ண கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹிகின்ஸும் பிக்கரும் வந்து என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் உள்ளே வராரு. அவர் யார் என்னன்னு விசாரிச்சா, ஹீஸ் ஆல்ஃப்ரெட் டூலிட்டில், லிசா டூலிட்டிலோட ஃபாதர். அவர் ரொம்ப எல்டர்லி மேனாக, ரொம்ப டஸ்ட் மேனாக இருக்கார். அது மட்டும் இல்லை, ரொம்ப விக்ரஸாக இருக்குது அவர் பார்க்குறதுக்கும். அவர் என்ன டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, என் பொண்ணை எங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக, அவள் எங்கேயே இருக்கட்டும், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு 5 pounds கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவன் ஹிகின்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னால் கொடுக்க முடியாது, வேணா அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே டூலிட்டில் வந்து என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். அவர் பேசுகிற ஃப்ளூயன்சி பார்த்தா ஒரு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் பற்றி இருக்கட்டும், இல்லை வந்து சுற்றி என்ன நடக்குது, அந்த மாதிரி எல்லா ஜென்ரல் நாலேஜுமே அவருக்கு வந்து ஓரளவு தெரியுது. அப்போ எப்படி இவ்வளோ டேலண்ட்டாக இருக்குது, மேக்ஸ் கால்குலேஷன்லாம் இருக்காருன்னு பார்த்தா, டெய்லி வந்து நான் நியூஸ் பார்ப்பேன், ஸ்ட்ரீட்டில் உட்காந்துட்டு ஒரு காமன் டெலிவிஷன் இருக்குது, அந்த நியூஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஹிகின்ஸ்க்கு வந்து ரொம்ப கோவமும் வந்துடுது. நான் எதுக்கு இவர் காசு ஆஃபர் பண்ணணும், டூலிட்டில் வந்து கூட்டிகிட்டு போட்டோம், இந்த மேனுக்கு வந்து ஒரு மாரல் எதுவுமே தெரியல, இவர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து புவர் அப்படின்லாம் ரொம்ப பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு 5 pounds கொடுக்கணுமா, நீங்கள் புவர், நீங்களாம் அதை அஃபோர்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாரு. சொல்லி ஒரு வழியாக சரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கும் போது, ஸ்டெப்ஸ்லேருந்து யார் இறங்கி வரா அப்படின்னா டூலிட்டில் வராங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வந்து டூலிட்டில் வந்து ரெகக்னைஸ் பண்ணலை. ஏன்னா அவங்க ரொம்ப க்ளீனாக, ரொம்ப அவங்களோட லுக்கே டிஃப்ரெண்ட்டாக, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் வந்து ஜாப்பனீஸ் கிங்கமோனோ அப்படின்ற ட்ரெஸ் ரொம்ப ராயலாக நல்லா போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கவும் இவங்க அப்பாவுக்கும் வந்து அடையாளம் தெரியலை. ஃபைனலாக வந்து ஹிகின்ஸும் ஒத்துக்கிறார், நான் அவங்களுக்கு இவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கவும் வந்து லிசா வந்து அவங்க வீட்லேயே இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறா. ஸோ இதோட ஆக்ட் 2 முடியுது. ஆக்ட் 3 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ வாட்ச், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.